யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு அம்பேத்கர் பர்செப்ஷன் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, அது முதல்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களை நோக்கி கிடையாது. 10 வருஷமாக இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதும், 30 வருஷமாக அவங்களுக்கு எதிரான பயங்கரவாதிகளை செய்து கொண்டும், 100 வருஷமாக அவங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டும் இருக்கும்போது தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வருது. இட் இஸ் கான்டெக்சுவல். இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க இந்து கோட் பில்லை அவ்வளவு கேவலமாக எதிர்த்தாங்க. இந்து பெண்கள், பிராமண பெண்களை பாராளுமன்றத்துக்கு முன்னாடி, இந்தியா கேட்டு முன்னாடி போராட்டம் பண்ண வச்சாங்க. அம்பேத்கரை பற்றி கொச்சையான கார்ட்டூன்களை வரைஞ்சாங்க. இந்து கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு டஸ் நாட் ஈவன் அப்ரூவ் டைவர்ஸ், டஸ் நாட் ஈவன் அப்ரூவ் விடோ ரீமேரேஜ். நேஷனல் சாம்பிள் சர்வே டேட்டா படி பாலிகாமி அப்படின்னு சொல்ற பல மனைவிகளை வைத்துக் கொள்ளும் அந்த முறை 5% இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்குது, 5.6% இந்துக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் அவைலபிள், ஒரு இந்து பெண்ணுக்கும் அவைலபிள், ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கும் அவைலபிள். அப்படி புரிதலை தப்பு. எல்லா விதத்திலும் இஸ்லாமிய பெண்களை ஒடுக்கிட்டு திருமணத்தில் இஸ்லாமிய பெண்களை மீட்டெடுக்க போறோம்னு ட்ரிபிள் தலாக் கொண்டு வராங்க. நீ முதல்ல இந்து பெண்ணுக்கு மேரிட்டல் ரேப்புக்கு அகைன்ஸ்டா சட்டத்தை போடுற. இங்க பாஜக கொண்டுட்டு வந்துச்சு அப்படிங்கறனாலேயே புது சிவில் சட்டம் எதிர்க்கப்படுதா? வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனுமதி கொடுத்திருக்கிறது. உத்தரகாண்ட்ல புது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கடந்த 2-3 நாட்களாகவே மோடி அரசு அறிமுகப்படுத்தக்கூடிய பாலிசிகள் எல்லாமே விவாதங்களை கிளப்பி வருது. இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக அரசியல் செயல்பாட்டாளர் மது சத்யா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரத்துல, அதாவது இந்த வாரத்துல ஜேபிசி அனுமதி கொடுத்த இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தோட சேர்த்து இன்னொரு கான்ட்ரோவர்ஷியான ஒரு திட்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல அமல்படுத்தப்பட்ட புது சிவில் சட்டம். ஸோ நம்ம பார்லிமெண்ட்ல இந்த கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்டரி பார்க்கும்போதே அப்பவே கான்ஸ்டியூஷனோட ஃபோர் ஃபாதர்ஸா இருக்கக்கூடியவங்க ஆர்டிகல் 44ல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கு ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம்ங்கிற பரிந்துரை இருக்கு. அப்படி இருக்கும்போது எதனால உத்தரகாண்ட்ல அமல்படுத்தப்பட்ட அந்த பொது சிவில் சட்டம் எதிர்க்கப்படுது? முதல்ல உத்தரகாண்ட் கண்டெக்ஸ்ட பார்ப்போம். உத்தரகாண்ட் எவ்வளவு கேவலமாக நிர்வகிக்கப்படுதுன்னா, நீங்க கடந்த வருஷம் பார்த்திருப்பீங்க, இஸ்லாமியர்கள் வைத்திருக்கும் கடைகள் மீது ரெட் பெயிண்ட் அடிச்சுட்டு அடுத்த நாள் போய் அதை அடிச்சு உடைக்கிறது. எப்படி நாஜில யூதர்களோட கடைகளும் யூதர்களோட வீடுகளும் மார்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அடிச்சாங்களோ, அந்த மாதிரி உத்தரகாண்ட்ல ஒரு நாஜி ஜெர்மனியை போல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பாக்குறோம். இப்ப யூசிசி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் போவோம். முதல்ல இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க லா கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, யூசிசி தேவையற்றது. இன்னும் சொல்ல போனா யூசிசி இஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். யூசிசி வந்தால் அது பாதகத்தை விளைவிக்கும். அதற்கு பதிலாக என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு மைனாரிட்டி கொஸ்டின்ல தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு சந்தேகம் இருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை கோடிஃபை பண்ணுங்க. இருக்கிற சட்டங்களை அவங்க பர்சனல் லாஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் எல்லா பர்சனல் லாஸையும் கோடிஃபை பண்ணுங்க. நீங்க என்ன இருக்குன்னே தெரியாம என்னதை போய் யூனிஃபார்ம் ஆக்க போறீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோடிஃபை பண்ணுங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு அம்பேத்கர் பர்செப்ஷன் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, அது முதல்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களை நோக்கி கிடையாது, அது இந்து பெண்களை விடுவிப்பதற்காக. அதனால தான் அவர் இந்து கோட் பில்னு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஏன்னா அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாவே ஆக்கணும் அப்படின்னு நினைச்ச காலத்துல சரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு போயிடுச்சு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன அர்த்தம்? ஸ்டேட் இதை செய்டா அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு அர்த்தம். ஸ்டேட் இதை சொல்லிருக்குல்ல, வா செய்வோன்னு அம்பேத்கர் இந்து கோட் பில்ல கொண்டு வந்தாரு. இந்து கோட் பில்ல கொண்டு வந்தபோது எதிர்த்தது யாரு? இன்னைக்கு பயங்கர ஏதோ முற்போக்காளர்கள் மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை வாங்கி தரோன்ற மாதிரி நாடகத்தை போடுறாங்களே. இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க இந்து கோட் பில்ல அவ்வளவு கேவலமா எதிர்த்தாங்க. இந்து பெண்கள், பிராமண பெண்களை பாராளுமன்றத்துக்கு முன்னாடி, இந்தியா கேட்டு முன்னாடி போராட்டம் பண்ண வச்சாங்க. அம்பேத்கரை பத்தி கொச்சையான கார்ட்டூன்களை வரைஞ்சாங்க. அப்ப அந்த யூனிஃபார்ம் கோடு அதுக்கு தான் கொண்டு வரப்பட்டது. அதே போல யூனிஃபார்ம் கோட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரே பிரின்சிபலுக்கு அடியில் இயங்கணும். இப்ப லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் அவைலபிள், ஒரு இந்து பெண்ணுக்கும் அவைலபிள், ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கும் அவைலபிள். புரிதலே தப்புன்றீங்க? புரிதலே தப்பு. அடிப்படை கான்ஸ்டியூஷன் அவங்க புரிஞ்சுக்கிறதே தப்பு. அப்ப ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இல்ல யூனிஃபார்ம் அப்படிங்கிறது இஸ் நாட் தட் யூ வில் வேர் த சேம் ஷர்ட் as I do. நம்ம 2 பேரும் ஒரே சட்டையை போட்டுக்குவது, ஒரே உணவு உண்பது, ஒரே மாதிரி தலைமுடியை வச்சுக்குவது, தாடியை வச்சுப்பது வேறு யூனிஃபார்ம் கிடையாது. நீங்களும் ஒரே அறத்தில் இயங்குவீர்கள், நானும் ஒரே அறத்தில் இயங்குவேன் அப்படிங்கிறதா யூனிஃபார்ம். அந்த அடிப்படையில் தான் அந்த ஆர்டிகல் 44 இருக்குது. ஆனா இவங்க அதை வெப்பனைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்த போதே பாத்தீங்கன்னா, ஐயோ இஸ்லாமிய பெண்களுக்காக நாங்க எத்தனைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணை கூட்டு வன்புணர்வு செஞ்ச குற்றவாளிகளை பார்ப்பனர்னு விடுவிச்சுட்டு இஸ்லாமிய பெண்கள் மீது தொடர்ந்து வன்முறையை நடத்திக்கிட்டு, இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போட்டிருக்காங்கன்னு அவங்களோட கல்வி உரிமையை பறிச்சுக்கிட்டு, இஸ்லாமிய பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப், ஆதார் ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா விதத்திலும் இஸ்லாமிய பெண்களை ஒடுக்கிட்டு
திருமணத்தில் இஸ்லாமிய பெண்களை மீட்டெடுக்க போறோம்னு ட்ரிபிள் தலாக் கொண்டு வராங்களாம். நீ முதல்ல இந்து பெண்ணுக்கு மேரிட்டல் ரேப்புக்கு எகென்ஸ்டா சட்டத்தை போடுறா நீ. அங்க வந்து மேரிட்டல் ரேப் என்னங்கிற போய் எக்ஸம்ட் பண்ணுன்னு நீதிமன்றத்தில் வாடிட்டு இருக்கு. மேரிட்டல் ரேப் வந்து அடல்ட் பெண்களுக்கு பண்ணா கூட பரவாயில்ல. 2017ல ஜஸ்டிஸ் மதன் லோக் ஒரு கேஸ் அப்போ சைல்டு மேரேஜ்ல போய் எக்ஸப்ஷன் கொடுன்னு கேட்டுட்டு இருக்க இந்து சிறுமிகளுக்கு. நீ என்ன சொல்ற, இஸ்லாமிய பெண்களுக்கு நான் நீதி வாங்கி தர போறேன் ட்ரிபிள் தலாக்ன்ற. அது காரணம் என்ன, அந்த ட்ரிபிள் தலாக்ல இருந்து நீ வந்து அவன்கிட்ட இருந்து காசு வாங்கி தரீங்கன்னா காசு வாங்கி தரல, அதை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த இஸ்லாமிய ஆணை 3 வருஷம் உள்ள தள்ளுறதுக்கான வேலையை பார்த்திருக்க. நீ இஸ்லாமிய பெண்களின் நீதிக்கு வரல. இஸ்லாமிய பெண்களின் பிரச்சனைய ஒரு வல்லுருவை போல, ஒரு வல்ச்சர் பிணந்தினியை போல இஸ்லாமிய பெண்களின் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய ஆண்களை ஒடுக்கும் வேலையை பார்க்கிறது. அதனாலதான் யூசிசி உத்தரகண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதே மேரேஜ், அதாவது டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு சிவில் கோர்ட் முன்னாடி நடக்கணும், ஜமாத் முன்னாடி நடக்கக்கூடாது. எவ்வளவு கேவலம் அப்படின்னா, இந்து கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு டஸ் நாட் ஈவன் அப்ரூவ் டைவர்ஸ், டஸ் நாட் ஈவன் அப்ரூவ் விடோ ரீமேரேஜ். உங்களுக்கு 19th century ராஜாராம் மோகன் ராயிலேருந்து வித்யாசாலேருந்து எல்லாருமே போராடினது ஏன்? இது வந்து இந்து சட்டத்தில் கிடையாது, அதை வந்து கொண்டு வரணும், சீர்திருத்தம் செய்யணும். ஆனால் இஸ்லாமியர்கள் மத்தியில் டைவர்ஸ்க்கு ப்ரொவிஷன் இருக்கு, ரீமேரேஜுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு, ஜமாத் உறுதி செய்ததை. அதுல உங்களுக்கு குறை இருக்கா, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரீங்களான்றது வேற மேட்டர். ஆனா நீ இந்து மக்களை இவ்வளோ கேவலமா நடத்திட்டு நீ என்ன பண்றனா இஸ்லாமியர்களை போய் மூக்க நுழைக்கிற. அதுவும் நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த யூசிசி ஆகட்டும், இல்ல வந்து உத்தரப்பிரதேசில பாப்புலேஷன் பில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலை கிடைக்கூடாதுன்னு ஒரு பாப்புலேஷன் பில் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சட்டங்கள் அப்படிங்கிறத விட இந்த சட்டங்களை சுற்றி நடக்கிற உரையாடல் இருக்குல்ல, அதை தான் பாஜக பயங்கரமா பயன்படுத்துது. ஏன்னா இதை சாக்காக வைத்து ஒரு 1000 வதந்திகளை பரப்ப முடியுது. முஸ்லீம் எக்ஸப்ஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் தீபக்ல இருந்து எல்லாரும் பேசுறானுங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் மட்டும் பல பேரை திருமணம் செஞ்சுக்கிறான், இஸ்லாமியர்கள் மத்தியில மட்டும் குழந்தை திருமணம் இருக்கு அப்ப அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. நேஷனல் சாம்பிள் சர்வே டேட்டா படி பாலிகாமி அப்படின்னு சொல்ற பல மனைவிகளை வைத்துக் கொள்ளும் அந்த முறை ஜெயின்கள் மத்தியில் தான் இருக்குல்ல ஜாஸ்தியா இருக்கு. ஈவன் சொல்ல போனா 5% இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்குது, 5.6% இந்துக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப இந்துக்கள் மத்தியிலையும் ஜாஸ்தியா இருக்குது இஸ்லாமியர்களோட. அப்ப நீ என்ன பண்ணும், இந்து சிவில் யூனிஃபார்ம் சிவில் கூட முதல்ல வந்து இந்துக்கள் இல்ல ஜெயின்கள் மத்தியில் அமல்படுத்தணும், பண்ணல. இன்னும் நம்ம என்ன சொல்லணும், இஸ்லாமியர்களே விட்டுறோம்ப்பா, அவனுக்கு இஸ்லாமியர்கள் மேலே அக்கறை கிடையாது. இதுல பெரிதும் பாதிக்கப்படுவர் பழங்குடியினர். ஏன்னா அவங்க மத்தியில் ஏகப்பட்ட திருமண முறைகள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க வந்து கிரிமினலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா, அந்த பழங்குடியினர் மீது ஈஸியாக வழக்கு தொடுத்து அவங்க அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்தினா, நாளைக்கு போய் வேதாந்தாவும் அதானியும் ஸ்டீல் எடுக்கலாம், அயன் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இல்ல, ஆனா உத்தரகண்ட்ல வந்து பழங்குடியினருக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கு. இல்ல உத்தரகண்ட்ல எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பொதுவா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது இவங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. இப்ப ஏன் வந்து உத்தரகண்ட்ல எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எஸ்டி வாக்குகள் தேவை. அவங்க இப்பதான் வந்து தே ஆர் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன்டு எஸ்டி எஸ்சி வாக்குகள் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒன்று எக்ஸம்ஷன் கொடுத்தாலும் பழங்குடியினர் வந்து அங்கே ஆஹா ஓஹன்லாம் வாழ்றது கிடையாது. இன்னுமே அவங்க கிரிமினலைஸ் பண்ணுறாங்க. இன்னுமே அவங்க வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆகட்டும், இல்லை முறைகேடான டிடென்ஷனில் கைது செய்யப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் பொதுவாக என்ன சொல்கிறதுனா, உத்தரகண்ட் மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாதிக்கப்படுவது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லைன்னு மற்ற சமூகத்தினரும் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களோட பெண்களுக்கு விடுதலை கிடையாது. ஆண்களை குற்றப்படுத்துவதற்கும் பெண்களை தனிமைப்படுத்துவதற்கும் தான் பாஜக எத்தனைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த சட்டத்தை பத்தி பேசும்போது அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 25 வந்து வயலேட் பண்ணுது. ஒரு மனிதர் வந்து தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான அந்த உரிமையில வந்து கை வைக்குது பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக இந்திய அரசுக்கு பரிந்துரைத்த அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃபாதர்ஸுக்கு தெரிஞ்சிருக்காதா அது? அதுவே முரண்பாடா இருக்க மாதிரி இருக்குல்ல. அவங்க சஜஸ்ட் பண்ணது ஆர்டிகல் 44ல, பட் 25 மீறுது அப்படின்னா அவங்களுக்கு எழுதும்போதே தெரிஞ்சிருக்காதா அது? இல்ல எழுதும்போது தெரிஞ்சிருக்காதா அதுன்னு நம்ம இன்னொன்ற அவசியம் கிடையாது. தெரியாம கூட, தெரியாம அப்படின்றத விட எதிர்காலத்துல வர சிச்சுவேஷன் இதுக்கு முரணாக அமையணும் ஸ்பெகுலேட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இங்க ஏன்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், ஃபோர் ஃபாதர்ஸ் வேர் அவேர் ஆஃப் இட். இது முரண்லாம் கிடையாது. ஏன்னா ஆர்டிகல் 25 அப்படின்னு சொல்றது அது மதத்துக்கான உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது மனசாட்சிக்கான உரிமைன்னு இருக்கு. அதுல நீங்க ஃப்ரீடம் டு, அது வந்து கான்ஷியன்ஸ் பத்தி தான் பேசுது. நீங்க மனசார அதை நீங்க வந்து இஸ்லாமியர்கள் நினைச்சுக்கலாம், பகுத்தறிவாதிகள், நாத்திகவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள், இல்ல நீங்களா ஒரு கடவுளை வச்சுட்டு நான் வணங்கிக்கலாம், நான் டாம் குரூஸ் தான் எனக்கு வந்து கடவுள் அப்படின்னு கூட வணங்கிக்கலாம். அது எல்லாத்துக்குமே உரிமையை தரதான் ஆர்டிகல் 25. அதுக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அறத்தின் கீழ் எல்லோருமே இயங்குவதும் முரண் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் செக்குலரிசம் அப்படிங்கிறதும் மேற்கத்திய செக்குலரிசம் அப்படிங்கிறதும் வேற. இந்தியாவில் செக்குலரிசம் அப்படி, மேற்கத்திய செக்குலரிசம்ன்றது செப்பரேஷன், மதத்துல அரசு தலையிடவே கூடாது அப்படிங்கிறது மேற்கத்திய செக்குலரிசம். இந்தியாவில் செக்குலரிசம் எல்லா மதமும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது இந்தியாவோட செக்குலரிசம். பாஜக என்ன பண்ணுதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும்போது
இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்குது. எல்லா மதங்களும் ஒரே மாதிரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுங்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிஃபார்ம்ங்கிறத ரொம்ப தட்டையான புரிதலை யூஸ் பண்ணுது. ஆனா இந்து அறநிலைத்துறை வரும்போது வெஸ்டர்ன் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுது. அரசு இது கோயில்ல தலையிடுது, செக்குலரிசம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலீஜன்ல அப்படின்னு. அப்ப இதுவே எவ்வளவு முரணாக இருக்குது அப்படிங்கறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இங்க வந்து பாஜக கொண்டுட்டு வந்துச்சு அப்படிங்கறனாலயே புது சிவில் சட்டம் வந்து எதிர்க்கப்படுதா? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நான் பாஜகன்றது கிடையாது. நீங்க லா கமிஷன் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. லா கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணாம்னு சொல்லுது இல்லையா? அப்ப பாஜக அமைத்த லா கமிஷன் தானே அதை சொல்லுது. அப்ப நம்ம லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தான் போறோம். இப்ப லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்படி அமல்படுத்துங்க, ஆனா அதுல சில வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுங்கன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இங்க லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இது மக்களுக்கு எதிராக இருப்பது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட். இப்ப பாஜகன்றதுனால கூட எதிர்க்கலாம், அதுவே நியாயம்தான். ஏன் பாஜகனால எதிர்க்கக்கூடாதா? அந்த கேள்வி இருக்கு. ஆனா நம்ம ஏன் பாஜகவை தாண்டி ஏன் காரணங்கள் எதிர்க்கணும்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு, எந்த லாவ் ஆகட்டும், இல்ல எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல ஈவன் ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே இஸ் கான்டெக்சுவல். இப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை இருக்கிறதுலே செக்யூலரான, இருக்கிறதுலே ஈக்குவாலிட்டி விரும்பியான ஒரு அரசு இருக்கும்போது கொண்டு வந்தா கூட மக்கள் இதை பரிசீலிப்பாங்க. நீங்க தொடர்ந்து 10 வருஷமாக இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதும், 30 வருஷமாக அவங்களுக்கு எதிரான பயங்கரவாதிகளை செய்து கொண்டும், 100 வருஷமாக அவங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டும் இருக்கும்போது தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வருது. இட் இஸ் கான்டெக்சுவல். இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது இது நல்லதா இருந்தா கூட ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு நிலைமையில நீங்க ஏற்கனவே கெட்டதை கொண்டு வரீங்க அப்படின்றனால இன்னும் வீரியமா இருக்க வேண்டியது. ஓகே. ஆக்சுவலா நீங்க பேசும்போது சொன்னீங்க, இங்க வந்து புது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து பிரின்சிபல் அடிப்படையில சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இந்த பிரின்சிபல் அடிப்படையில அப்படிங்கிற தகவல்களை மக்களுக்கு கொண்டுட்டு போறதுல எதிர்க்கட்சிகள் தோத்து போயிட்டாங்களா? ஏன்னா அவங்க கொண்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சாரமா மாறி இருக்கும். அதுவே வந்து இது இப்போ ஆளும் கட்சிக்கான நெருக்கடியா உருவாயிருக்கும் இல்லையா? சோ அதுல வந்து எதிர்க்கட்சிகள் மறுபடியும் தோத்துருச்சா? இல்ல மறுபடியும் தோத்துச்சா அப்படிங்கிறத விட இவங்க கடந்த காலத்துல தோத்துட்டாங்க. ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்பீச்ல கூட சொல்லியிருந்தாரு, ஒரு ரொம்ப சூப்பரான எனக்கு பிடிச்ச லைன். த ஃபாசிஸ்ட் கம்யூனலிசம் இஸ் நாட் ஸ்டாண்டிங் ஆன் வேக்யூம். இந்த ஃபாசிச மதவாதம் என்பது எங்கேயோ ஒரு தனிமையில நிக்கல, அது ஒரு இல்லாத காற்றின் மேல நிக்கல. அது அது எதன் மீது நிக்குதுன்னா, இட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனலிசம் தட் வாஸ் ஃபார்ம்ட் அன்டில் 2013. நிறுவனமயப்படுத்த மதவாதம்ங்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. அதன் மீது தான் இந்த பாசிச கம்யூனலிசம்ன்ற மதவாதம் இன்னும் வீரியமான மதவாதமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸே ஒரு மிதவாதமாக இஸ்லாமிய வெறுப்புல தான் வந்து பல இடத்துல இயங்கி இருக்குது. இல்லைன்னு சொன்னா இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் இவங்க அக்யூஸ் பண்றாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு நலன் பண்றதுலாம் கிடையாது. ஆனா இஸ்லாமியர் நலன் போல காட்டிக் கொள்றதுக்கு இப்ப ஷாபானு கேஸுக்கு அப்புறம் போய் ராஜீவ்காந்தி என்ன பண்றாரு, ராமர் கோயிலை திறந்து விடுறாரு. அப்ப இந்த மாதிரி வேலையினாலதான் இன்னைக்கு அவன் வக்வாரிய சட்டத்தை கொண்டு வரும்போதும் எல்லாரும் வீட்டுல படுத்து தூங்குற நிலைமையில இருக்கு. அப்ப இது கண்டிப்பாக எதிர்கட்சிகள் கடந்த காலத்துல விட்ட தவறுகள். இன்னைக்கும் என்ன பண்றாங்க, இன்னைக்கும் ஐயோ இதை ஓப்பனா பேசினா எங்க நம்ம இந்து விரோதமா நினைச்சோமோ, இப்ப எல்லா கட்சிக்கும் என்ன நிர்பந்தம் இருந்துச்சுன்னா நானும் சிறந்த இந்து தான் அப்படின்னு காட்டிக்கிற ஒரு நிலைமைக்கு பாஜக தள்ளி இருக்கு இல்லையா. பாரு, நாங்க சரியான இந்து, பாஜக வந்து கேவலமான இந்து அப்படின்னு பேசுற அளவுக்கு நேரேட்டிவ் இருக்கும்போது இஸ்லாமிய நலனுக்கு இவங்களால ஓப்பனா பேச முடியல. இந்த பைண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேல்மேட்ல இருந்து இவங்க உடச்சிக்கிட்டு வெளியே வரலன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, இவங்க கட்சியே இவங்களை காப்பாற்றிக்க முடியாது அப்படின்ற நிலைமையில தான் போன்ற ஒரு எச்சரிக்கையை நம்ம எதிர்கட்சிக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.